ஆசான் அகத்தீச திருவருளார் அவருடைய வழித்தோன்றலாகப்பட்ட ஸ்ரீலஸ்ரீ பாலதண்டாயுதபாணி மௌனகுரு சுவாமிகள் இவர் முன்ஜென்மத்தில் மார்த்தாண்ட முனிவர் அப்படிங்கிற பெயரில் விளங்கி ஈசனை வழிபட்டு வந்து கொண்டிருந்தார். இவருடைய ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடம் எதுனா அலமாதீஸ்வரர் கோயில், அலமாதி செங்குன்றம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இவருடைய ஜீவசமாதி அமையப்பெற்றுள்ளது. இந்த மகானின் சரித்திரத்தை இப்பொழுது ஆசான் அகத்தீசருள்ளால் நாம் தியானிப்போம். 1933ஆம் ஆண்டு ஆங்கிரச வருடம் மாசி மாதம் புதன்கிழமை வந்த மகா சிவராத்திரி அன்று நடுநிசியில் ஆதியப்பர் மற்றும் கோவிந்தம்மாள் என்கிற புனித தம்பதியினருக்கு கிருஷ்ணசாமி என்ற இயற்பெயரோடு இந்த சுவாமிகள் பிறக்கிறார். பிறந்த ஊர் ஆவடி அருகே இருக்கக்கூடிய அரக்கம்பாக்கம். 4 வயதில் சுவாமிகள் அப்பா அம்மாவோட திருவிழாவுக்கு போகிறார். அந்த திருவிழாவில் தொலைஞ்சு போயிடுறார். அப்படி தொலைஞ்சு போன போது சுவாமிகளை பாண்டேஸ்வரம் கிராமத்தை சேர்ந்த ஒரு அம்மையார் அவர் தன்னோட குழந்தையாகவே பாவித்து வளர்த்து வருகிறார். ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டுமே உணவருந்தி கொண்டு அவரோட தனிமையிலேயே எப்பொழுதும் இருப்பார். அதுதான் அவரோட பழக்கமாக இருந்தது. சுவாமிகளோட இந்த பால்ய வயதில் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா, இந்த வைணவ முறைப்படி நெற்றியில் திருமண் காப்பிட்டு அவர் அப்படியே வலம் வந்து கொண்டிருப்பார். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, இரவில் அவர் உறங்கி மறுநாள் காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது அது சைவ முறைப்படி விபூதி முப்பட்டையாக மாறி இருக்கும். இப்படி சுவாமிகளோட வாழ்க்கையில் பல விசித்திரமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது. சுவாமிகள் தன்னோட 16லேருந்து 18 வயது இருக்கக்கூடிய அந்த நிலையில் காலகட்டத்தில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சிலர் திருப்பதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவருக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை தரிசிக்கலாம் அப்படின்னு யாத்திரை புறப்படுறார்கள். சுவாமிக்கும் அப்படியே திருப்பதிக்கு வர வேண்டும் அப்படின்னு மனசில் ரொம்ப அதீதமான ஆசை இருக்குது. ஆனால் அவர்களெல்லாம் ஒற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால் சுவாமிக்கு மனசு ரொம்ப வருத்தம் ஆகிடுறது. அதனால் சுவாமிகள் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கள் செல்லக்கூடிய அதே புகை வண்டியில் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிடுறார். இவர்களுடைய பயணிக்கிறார். ஆனால் இவர்களுக்கெல்லாம் இது தெரிய வரல. அப்பொழுதுதான் என்ன ஆகும் அப்படின்னால், ரேணிகுண்டா வரைக்கும் தான் அந்த ரயில் செல்லும். ரேணிகுண்டாவுக்கு மேலே எல்லாரும் நடைபாதையாகவே தான் சென்று ஏழுமலையானை தரிசிக்கணும். அதாவது அங்கேருந்து ஆலிப்பரி வரைக்கும் நடந்து சென்று பிறகு 7 மலைகளை ஏறி அந்த வெங்கடாஜலபதி பெருமாளை தரிசிக்கக்கூடிய அந்த அனுகிரகம் அப்பொழுது தான் கிடைக்கும். அப்பொழுது அவ்வளவு சிரமங்கள் இருந்தது. இந்த ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் என்ன பண்ணார்கள்னா, அந்த ரயில் ஊழியர்கள் எல்லாம் இந்த ரயிலை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த வேலையில் ஈடுபட ஆரம்பிக்கிறார்கள். அப்படி பண்ணும் பொழுது ஒரு சிறுவன் மிகவும் சைத்தன்யமாக தனிப்பொலிவுடன் அப்படியே ஒரு ஒளி வீசக்கூடிய அந்த அற்புதமான முகத்துடன் அமைதியாக அந்த ரயில் கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்கிறத பார்க்கும்பொழுது இவர்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிடுறது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதோ ஒரு சித்தர் மகான் அப்படிங்கிறது நல்லாக புரிஞ்சு கொள்கிறார்கள். இந்த ரயில்வே ஊழியர்கள் என்ன பண்ணுறார்கள் அப்படின்னா, இந்த மகானை அப்படியே தூக்கி ஒரு மரத்துக்கு கீழே ரொம்ப பக்தியுடன் அப்படியே அமர வைத்து விடுகிறார்கள். அது சிறுவன், அந்த சின்ன குழந்தை இந்த வயசில், இந்த இளைய வயசில் இப்படி ஒரு தியானம் செய்யுமா? பகவான் ரமண மகரிஷி திருவண்ணாமலை இருக்கக்கூடிய பாதாள லிங்கத்தில் அற்புதமாக தவம் செய்து கொண்டிருந்ததை போது அவருக்கு அந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் அவருக்கு இடையூறு செய்த பொழுது தங்கக்கை சேஷாத்ரி சுவாமிகள் தான் அவரை வெளிக்கொணர்ந்து அவரை பாதுகாத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இது போலவே இந்த மகான் ரேணிகுண்டா பக்கத்தில் வந்துடுறார். அவரை சாட்சாத் வெங்கடாஜலபதியை சேஷாத்ரி நாதனை காப்பாற்றுறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு மரத்துக்கடியில் உட்கார்ந்துட்டு இருக்கார் சுவாமிகள். அப்படியே அவரோட தியானம் நிஷ்டை கலைந்த பிறகு அங்கிருந்து அவர் சென்று திருமலைக்கு சென்று ஏழுமலையானை தரிசிக்கிறார். அங்கே அவருக்கு பல அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கிறது. மறுபடியும் இந்த சுவாமி அவரோட ஊருக்கு செல்ல அவருடைய பயணத்தை மறுபடியும் தொடங்க ஆரம்பிக்கிறார். இந்த வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்துவிட்டு வந்ததுக்கப்புறமாக சுவாமிகளுக்கு ஒரு அற்புதமான காட்சி கிடைத்தது. அது யார் அப்படின்னால், சுந்தரகாண்டத்தின் நாயகனாக கருதப்படக்கூடிய அற்புதமான மூர்த்தி, நடக்கவே முடியாது அப்படிங்கிற விஷயங்களை நடத்தி காட்டக்கூடிய அந்த அசாத்தியத்தை சாதகமாக்கக்கூடிய அற்புதமான மூர்த்தியாகப்பட்ட ஆஞ்சநேய பெருமானுடைய தரிசனம் அவருக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறமா அங்கிருந்து திருப்பதியிலிருந்து இவர் செல்லக்கூடிய அந்த அடுத்த ஸ்தலம் எது அப்படின்னு பார்த்தோம்னால் அதுதான் அருணாச்சலம். அருணாச்சலம் திருவண்ணாமலை ஞானத்தபோதென்றை வாவென்று அழைக்கும் மலை. இந்த மகானையும் எங்கேயாவது விட்டு வைக்க போதா? எவ்வளவு மகான்கள் அங்கே ஜீவசமாதி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கே கிடையாது. அந்த இடத்தை நோக்கி இந்த மகான் படையெடுக்கிறார். அருணாச்சலேஸ்வரரை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறார். அங்கு இவருக்கு ஒரு அற்புதமான காட்சி கிடைக்கிறது. என்ன அப்படின்னால், பிரத்யட்சமாக சர்வேஸ்வரனை ஈசனை அவருக்கு அந்த திருக்காட்சி அருளுறார். அதை பார்த்து இவருக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிடுறது. அப்போ தான் சுவாமிகளுக்கு எப்படியாவது தன்னைத்தானே பரம்பொருளுடன் ஐக்கியப்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற ஊண்டுதல் வருது. அருணாச்சலத்தில் சுவாமிகளுக்கு கிடைத்த அந்த அனுபவம், ஈசனின் தரிசனம் அப்படிங்கிறது சாமானியப்பட்ட விஷயமே இல்லை. இந்த இளம் வயதில் அவருக்கு சிவபெருமானுடைய அருள் காட்சியும் கிடைத்து விட்டது.
முன்னாடி ருத்ராம்சமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய மூர்த்தியும் அவருக்கு காட்சி கொடுத்து விட்டார். அதுக்கப்புறமா சுவாமி என்ன பண்ணுறாருன்னா, அங்கேருந்து அப்படியே வட மாநிலங்களை எல்லாத்தையும் நோக்கி போக ஆரம்பிக்கிறார். பாரத தேசம் முழுக்கவும் சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்படி அவர் சஞ்சாரம் செய்யும்பொழுது போகக்கூடிய இடம்தான் மித்னாபூர் அப்படிங்கிற இடம். அங்கே இருக்கிற ஒரு இடத்துல ஒரு கோவில் இருக்குது, துர்கா பரமேஸ்வருடைய ஆலயம். அது ரொம்ப சிதிலமடைஞ்சிருக்கு. அந்த இடத்துடைய விஷயம் என்ன அப்படின்னால், எல்லாரும் அஞ்சக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே யாராவது இரவு தங்கலாம் அப்படின்னு முற்பட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் அவர்கள் உயிர் அற்று கிடப்பார்கள். அங்கே ஏதாவது நடந்து அவர்களுடைய உயிர் பறிப்போய் விடுறது அந்த கோவிலில். சுவாமிகள் என்ன சொல்கிறார், இந்த ஆலயம் சிதிலம் அடைஞ்சிருக்கு இல்லையா, சரின்னு சொல்லி சுவாமிகள் அவருடைய கர்மபூமி என்னங்கிறத அப்போ முடிவு பண்ணிக்கிறார். சுவாமிகள் என்ன சொல்கிறாருன்னா, நான் இரவு இங்கேயே தங்கிடுறேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லாமல், அவருக்கு இறைவன் மீது பரிபூர்ண நம்பிக்கை இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முதிய தம்பதியை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நாளை கார்த்தால வரும்பொழுது எனக்கு கொஞ்சோண்டு அரிசி கஞ்சி மட்டும் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவர்களும் முழு நம்பிக்கையுடனும் பயத்துடனும் அடுத்த நாள் காலையில் சென்று பார்க்கிறார்கள். சுவாமிகள் எந்த அசைவும் இல்லாமல் அப்படியே அமர்ந்து கொண்டிருக்கார். அதை பார்த்து எல்லாரும் கதறி ஆரம்பிக்கிறார்கள். சரி, மகானுடைய உயிர் பறிப்போய்விட்டது, இந்த துர்க்கை அம்மன் ஆலயத்தில் ஒரு உட்கார வேண்டாம் அப்படின்னு சொன்னோமே அப்படின்னு எல்லாரும் நினச்சி கொண்டிருக்கும் பொழுது இந்த மகானுடைய உடல் மீது யாருடைய விரல் படும் பொழுது மகான் அவர் தன் நிலைக்கு வரார், கண்ணை திறக்கிறார். அவர் கேட்டது போலவே அந்த கஞ்சியை வாங்கி குடித்து அவர் ஒரு முடிவு செய்கிறார். என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த கோவிலை எப்படியாச்சும் நம்ம புனரமைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து அந்த சுவாமிகள் அந்த கோவிலுக்கு அற்புதமாக புனரமைப்பெல்லாம் செய்து அந்த அன்னை பராசக்திக்கு கும்பாபிஷேகம் செய்துவிட்டு அங்கிருந்து நகர ஆரம்பிக்கிறார். அடுத்தது அவர் செல்லக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னால் வாராணசி. இந்த கங்கை அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த வாராணசிக்கு போகிறார். அதில் அவரோட மனசில் என்ன எண்ணம் இருக்குது அப்படின்னால், நம்ம வாரணாசிக்கு போயிடணும், வாரணாசியில் போயிட்டு இந்த கங்கையிலேயே முழுகி ஜலஜீவ சமாதி எடுத்து முடிச்சிடணும், இந்த பிறவியை இதோட முடிச்சிடணும் அப்படின்னு அவர் நினச்சின்னு இருக்கார். அவர் போட்ட கணக்கு அது. ஆனால் ஈசன் போட்ட கணக்கு வேறு எதுவோ இருப்பது போல். அது என்ன ஆகிறது அப்படின்னால், அந்த ஜலத்துக்குள்ளே கங்கை ஜலத்துக்குள்ளே அவர் போகும்பொழுது ஒரு முதியவர் அவரோட கையை பிடித்து கரம் பற்றி அப்படியே அவரை மறுபடியும் வெளியில் கொண்டு வந்து விட்டது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு உணவு பொட்டலத்தை கொடுக்கிறார். இந்த மகானும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த உணவு பொட்டலத்தை பிரித்து பார்த்தால் அதில் தென்னிந்திய அற்புதமான உணவாகக்கூடிய இட்லியும் வடகரியும் அவருக்கு கிடைக்கிறது. அதை அற்புதமாக அந்த சைவ உணவை உட்கொள்கிறார். அவருக்கு மனசில் ரொம்பவும் சந்தோஷமாயிடுறது. சரி, இறைவன் நமக்கு இப்படி ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு அவருக்கு ஒரு அசரீரி காதல் விடுறது. என்ன அப்படின்னால், நீ திருப்பணி செய்ய வேண்டிய ஒரு ஆலயம் நீ பிறந்த ஊருக்கு பக்கத்திலேயே இருக்குது, அங்கு சென்று நீ திருப்பணி செய்வாயாக அப்படின்னு சொல்கிறார். இறைவன் இட்லியும் வடகரியும் கொடுத்து இவரோட பசியும் போக்கி இவருக்கு என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறது, இவரோட எதுக்காக இந்த பூலோகத்தில் வந்தார் அப்படிங்கிறதையும் உணர்த்த இப்பொழுது ஆரம்பிக்கிறார். இந்த ஜென்மத்தில் நாம் போன ஜென்மத்தில் எதை நோக்கி சென்றோமோ அதே விஷயத்தை அதே தேடல் நமக்கு மறுபடியும் தொடரும் அப்படிங்கிறது பெரும்பாலான கூற்று. அது இவரோட விஷயத்தில் கண்டிப்பாக நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது. இவர் அது போலவே இவர் பிறந்த ஊருக்கு பக்கத்தில் வரார். அங்கே ஒரு மாமரம் இருக்குது. அந்த மாமரத்து அடியில் இவர் அங்கேயே தங்கி இவர் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படி தங்கலாம் முடிவெடுக்கும் பொழுது முருகப்பெருமான் வேலும் மயிலுமாக இவருக்கு காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சி இவருக்கு அவர் முருகப்பெருமானை ஒப்புதல் வணங்கி விட்டார் அப்படிங்கிறது இவருக்கு புரியுறது. அதற்கு பிறகு அந்த மாமரத்திலேயே சுவாமிகள் தங்கியிருப்பார். மௌன விரதம், கடுமையான மௌனம் மேற்கொள்வார். மாதத்தில் ஒரே ஒரு முறை அமாவாசையை மட்டும் அந்த ஒரு குகை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அந்த மரத்துக்கிட்டக்க, அதிலிருந்து வெளியில் வருவார். எல்லாருக்கும் அருள்வாக்கு சொல்லிவிட்டு போய்விடுவார். அதனால தான் சுவாமிகளுக்கு மௌனகுரு சுவாமிகள் அப்படின்னு பேர். சரி, நம்ம சுவாமிகள் பல பல மொழிகள்லாம் பேசுவார். வடமொழியில் பேசுவார், தென்மொழியில் பேசுவார். இவருக்கு தெரியாத மொழிகளே கிடையாது. அதாவது என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், சுவாமிகள் இப்பொழுது அவரோட பிறந்த ஊராகப்பட்ட இருக்கக்கூடிய அந்த இடம் அலமாதி அப்படிங்கிற இடத்துல ஆசான் அகத்தீசர் வழிபட்ட ஒரு சிவஸ்தலம் அங்கு அற்புதமாக இருக்குது. அதுதான் அலமாதீஸ்வரர் ஆலயம். ஆசான் அகத்தீசர் கையிலையை விட்டு இங்கே வரார் இல்லையா, தென்னகம் நோக்கி இறைவன் சொன்ன காரணத்தினால் இங்கே வரும்பொழுது அவருக்கு பல பல இடங்களில் இறைவனுடைய கல்யாண காட்சி கிடைக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இடம்தான் அலமாதீஸ்வரர் ஆலயம். இந்த மகானுடைய முற்பிறவி பற்றி இவருக்கு இப்பொழுது தான் தெரிய வருது. அகஸ்தியர் இந்த இடத்துக்கு வரார். வழிபட்டு இங்கே சிவபெருமானை வழிபட ஆரம்பிக்கிறார். அப்படி அந்த சிவ பூஜைகள் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு சீடராக இருந்த மார்த்தாண்ட முனிவர் அந்த ஆலய பூஜைகள் எல்லாத்தையும் வழிபாட்டையும் அற்புதமாக கவனித்து கொண்டு வருகிறார். அகஸ்தியரும் அந்த மார்த்தாண்ட முனிவரே இந்த ஆலயத்தை பார்த்து கொள்ளணும் அப்படின்னு பணித்து விட்டு ஆசான் அகத்தீசர் அவருடைய ஞான தேடலில் சென்று விடுறார். ஆனால் என்ன ஆறுது அப்படின்னால், இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் எல்லாம் கொஞ்ச நாட்களில் அவர்களுக்கு பக்தி கம்மியாகவே
இவர்களுக்கு இந்த மார்த்தாண்ட முனிவருக்கு உதவி செய்யாமல் அப்படியே விட்டு விடுறார்கள். அதனால் மார்த்தாண்ட முனிவருக்கு சினம் பெருக்கிட்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் சபித்து அவருடைய ஜீவனை இறைவனுடன் ஐக்கியமாக்கி விடுறார். அதனால் அவருக்கு அந்த பணிகள் அப்பொழுது சரியாக நடக்காமல் போய்விட்டது. அந்த ஆலய பணிகள் செய்ய முடியலை. அது அப்பேற்பட்ட அந்த மகான் தான் மறுபடியும் இந்த சித்தராக மறுபடியும் பூமியில் அவதாரம் எடுத்து அவருடைய அந்த இறை கடமையை இப்பொழுது முடிக்கிறார். இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் ஸ்வயம்பு மூர்த்தி ஆவார். அது என்னவாக இருந்தால் அந்த சிவலிங்கம் கொஞ்சம் பார்த்தா சாய்ந்திருக்க மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குமா. அது எவ்வளவோ பேர் அதை நேர் செய்யலாம் அப்படின்னு பார்த்தால் யாராலும் அதை நிமிர்த்தி வைக்கவே முடியவில்லை. ஆனால் இந்த மகான் கர்ப்பகிரகத்துக்குள்ளே சாமியை வேண்டிட்டு போகிறார். தன்னுடைய தோலை கொடுத்து அந்த ஆவடியாருக்கு அந்த தோலை கொடுத்து எப்படியாவது சிவலிங்கத்தை சரி பண்ண முற்படும் பொழுது அந்த சிவலிங்கம் மறுபடியும் நேரானதாம். ஏனால் இந்த இறைவன் இவருடைய ஸ்பரிசத்தை வாங்கி தானே பழகியிருக்கான் போனது அந்த எவ்வளோ வருஷங்கள் முன்னாடி, எவ்வளோ ஜென்மங்களுக்கு முன்னாடி. இப்படி இந்த மகான் அவருடைய அந்த ஆசான் அகத்தீசன் அருளாலே இந்த கோவிலுக்கு அலமாதீஸ்வரர் கோவிலுக்கு அற்புதமாக புனரமைப்பெல்லாம் செய்து இந்த கோவிலில் 3 முறை கும்பாபிஷேகம் நடந்து முடிகிறது. சுவாமிகள் 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி தமிழ் வருடம் கர ஆண்டு ஆடி மாதம் 24ஆம் தேதி ஏகாதசி தேதி கேட்டை நட்சத்திரம் மாலை 5 மணி அளவில் சித்தி அடைகிறார். மேலும் தான் மீண்டும் பிறவி எடுத்து வரப்போவதாகவும் பக்தர்களிடம் கூறியிருக்கிறார். இந்த செங்குன்றத்திலிருந்து திருவள்ளூர் செல்லக்கூடிய பாதையில் 7வது கிலோமீட்டரில் இருக்குது இந்த அலமாதீஸ்வரர் ஆலயம். இந்த அலமாதீஸ்வரர் ஆலயத்தில் தவஞானி ஸ்ரீலஸ்ரீ பாலதண்டாயுதபாணி மௌனகுரு சுவாமிகளுடைய ஜீவசமாதி அங்கே தான் அமையப்பட்டுள்ளது. அந்த சமாதியை தரிசித்து சிவபெருமானின் பரிபூர்ண அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ஆசான் அகத்தீசன் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.